ஜனவரி 8ஆம் தேதிக்கான ஜீவ ஊற்று வேத தியானம் சங்கீதம் 6:5. மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார் என்பதே. மனிதர்களுடைய மரண சமயத்தில் மரண பயம் உண்டாகும் போது அதுவரையில் கடவுளை தேடாதவர்கள் கூட கடவுளை நினைவு கூர்ந்து தேடுவார்கள். ஆனால் இங்கே வசனத்தில் மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை என்பதின் அர்த்தம் என்னவென்றால், மரணம் நேர்ந்த பின் உம்மை நினைவு கூறுவதில்லை என்பதே பொருளாகிறது. உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் கர்த்தரை நினைக்காதவர்கள் மரணம் அடைந்த பின் அவர்கள் ஆத்துமாக்களுக்கு மீட்பில்லை என்ற பேருண்மையை அந்த ஆத்துமாக்கள் அறிந்து கொள்வதாலும், மரணத்துக்கு பின் தங்கள் மீட்பின் காலம் முடிந்து போனதை உணர்கிறது நிமித்தம் இவர்கள் கர்த்தரை நினைப்பதில்லை. பொதுவாக எதையாவது யாரையாவது நினைவு கூற வேண்டுமானால் நம் சிந்தைக்கு போதுமான ஓய்வு நேரம் வேண்டும். ஆனால் பாதாளத்தில் இடைவிடாமல் வாதிக்கப்படுவது நிமித்தம் அவர்களுக்கு ஓய்வே இல்லை. அது நிமித்தம் அவர்கள் சிந்திக்கவோ யோசனை செய்யவோ நேரம் கொடுக்கப்படுவதே இல்லை. பிரசங்கி 9:10 நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே என்று வேதம் கூறுகிறது. பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் கர்த்தரை உளமாற துதிக்க வேண்டும் என்றால் கர்த்தரை ஆவியில் நினைவு கூர்ந்துதான் துதிக்க வேண்டும். கர்த்தரை எவ்வாறு நினைவு கூற வேண்டும்? சங்கீதம் 105:6 அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள் என்று வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. அவர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவருடைய வார்த்தையின் வல்லமையும் நினைவு கூறாவிட்டால் நம் ஆவி ஆத்துமா அவரை துதிக்க உற்சாகம் கொள்ளாது. ஆவிக்குரியவர்களாகிய நாம் உணர்வுள்ளவர்களாக இருந்தால் அவர் அனுதினமும் ஒவ்வொரு மணி துளியிலும் நமக்கு செய்கிற அதிசயங்களையும் அற்புதங்களையும் அறிந்துணர முடியும். அவருடைய வேதத்தில் அவருடைய செய்கையின் மகத்துவங்களை கண்டு கலிகூற முடியும். அப்போது நம்முடைய ஆவி ஆத்துமாவோடு இணைந்து நம்முடைய நாவும் பரவசத்தோடு கர்த்தரை துதிக்குமே. ஆமேன். அல்லேலூயா.